2011ஆம் ஆண்டுல கேரளாவையே உழுக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எர்ணாகுளம் பக்கத்துல இருக்கக்கூடிய சொர்ணூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் சௌமியா. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வேலை முடிச்சிட்டு திருச்சூர் எர்ணாகுளம் ரயில்ல ஏறினாங்க. சௌமியா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெட்டியில தான் பயணிக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள் பெட்டியில சௌமியாவை தவிர வேற யாருமே கிடையாது. அங்க அத்துமீறி நுழைந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தசாமி அப்படிங்கிறவர், அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். சௌமியாவிடம் அந்த கோவிந்தசாமி பாலியல் வன்முறையில ஈடுபடுறாரு. இத சுதாரிச்சுக்கிட்ட சௌமியா கோவிந்தசாமியை எதிர்த்து போராடுறாங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரமான அந்த கோவிந்தசாமி சௌமியாவை ரயில்ல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. அத்துடன் அந்த கோவிந்தசாமியும் கீழே குதித்து மீண்டும் சௌமியாவிடம் பாலியல் வன்முறையில ஈடுபட்டதா செய்திகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சௌமியா அருகில இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்தாங்க. இதையடுத்து சோர்னூர் போலீசார் தீவிரமா விசாரணை நடத்தி கோவிந்தசாமியை கைது செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணை திருச்சூர் அதிவிரைவு கோர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களா நடந்துச்சு. இறுதியில கோவிந்தசாமி குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனா கோவிந்தசாமி இந்த மரண தண்டனையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. ஆனா இந்த வழக்கை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் சௌமியாவை கோவிந்தசாமி கொலை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு, சௌமியாவா கீழே விழுந்தாங்களா அல்லது கோவிந்தசாமி தள்ளி விட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு அன்றைய காலகட்டத்துல கேரளாவா இருக்கட்டும் தமிழ்நாட்டிலேயுமே பெரிய பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. இந்த கோவிந்தசாமி அப்படிங்கிறவரு தமிழ்நாடு விருதாசலத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவரு ஒரு மாற்றுத்திறனாளியாகவும் இருந்திருக்காரு. தீர்ப்புக்கு பின்பு கேரளாவில் இருக்கக்கூடிய சிறைசாலையில அடைபட்டிருந்தாலுமே ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவராவே கோவிந்தசாமி இருந்திருக்காரு. டிஜிபி கிட்ட தனக்கு ஒரு நாளைக்கு 5 கட்டு பீடி வேணும் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், தனக்கு செயற்கை கைகள் பொருத்த வேணும் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து கோவிந்தசாமி சிறைசாலையில பல கோரிக்கைகளையும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் இன்றைய தினம் காலையில சிறைசாலையில இருந்து கோவிந்தசாமி தப்பி விட்டதா ஒரு தகவல் வெளிவந்தது. உயர் பாதுகாப்பு கொண்ட தனி அறையில தான் கோவிந்தசாமி தங்க வைக்கப்பட்டிருக்காரு. அது மட்டுமல்லாம சிறைசாலையை சுற்றிலும் மின்சார மின்வெளி இருந்த போதிலுமே இவர் சிறைசாலையில இருந்து தப்பி இருக்காரு. அதன் பின்பு கேரள காவல்துறையினர் உடனடியாக கோவிந்தசாமியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பின்பு கோவிந்தசாமி தெருக்கல்ல நடந்து போற மாதிரியான சில சிசிடிவி காட்சிகளும் வெளியாச்சு. இதை தொடர்ந்து கேரளா காவல்துறையினர் தொடர்ந்து அவரை தேடிக்கிட்டு வந்த நிலையில ஒரு கிணத்துக்குள்ள இருந்து கோவிந்தசாமியை கண்டுபிடிச்சு மீண்டும் சிறையில அடைச்சிருக்காங்க.